ஜாஸி ரெமிடிஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம நெக்கு கலரை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடவுள் நம்மளை படைக்கும் போது நம்ம கலரு நல்லா நிறமாக தான் இருந்திருக்கும். ஆனால் நாளடைவில் நம்ம நெக்கு கலர் மட்டும் கருப்பாயிட்டே போகுது. அது ஏனே தெரியல. நம்ம எவ்வளோ தான் அழகான ஃபவுண்டேஷன் அதில் போட்டாலும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருக்கிற மாதிரி முகம் ஒரு கலரும் கழுத்து ஒரு கலருமா மாறிடும். இதுக்கு தான் நான் உங்களுக்காக ஒரு மைண்ட் ப்ளோயிங் ரெமெடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே லைட்டன் ஆகிறத பார்ப்பீங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி, ரோஸ் வாட்டர், சுகர், ஆலிவ் ஆயில், லெமன் அண்ட் ஈனோ. இதில் எந்தெந்த பொருளை எடுத்துக்கலாம், எந்தெந்த பொருளை ஸ்கிப் பண்ணலான்றதை நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால ஃபைன் லைன்ஸும் டார்க் ஸ்பாட்ஸும் வராமல் தடுக்கும். எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்கள் வீட்டில் டெய்லி சாப்பாடு சாப்பிட்றீங்களோ இல்லையோ, காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ 5 ருபீஸ் காஃபி பவுடர்லேருந்து ஃபில்ட்ரு காஃபி பவுடர் வரைக்கும் வச்சுருப்பீங்க. அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஃபி குடிக்கணுன்னா சுகர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பேக்குக்கும் சுகர் தான் ரொம்ப முக்கியம். நான் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கிளைகாலிக் ஆசிட் இருக்கிறனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் போகிறதுக்கான ஹெல்ப் பண்ணுற பொருளே இதுதான். இது நல்லாவே எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். இதை ஆட் பண்ணுறனால நெக்குக்கு ஸ்க்ரப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வேணவே வேணாம். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா பேக் மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் யூனிக்கான இன்க்ரீடியண்ட் இந்த பேக்குக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த பேக்கில் ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் தான் வச்சுருப்பாங்க. இது 2 ருபீஸ் தான் நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறனால நெக்கில் உள்ள டார்க்னஸ் போகிறதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணணுன்னு நான் சொல்லுவேன். இந்த இன்க்ரீடியண்ட்டு நெக்கில் உள்ள டார்க்னஸ் போகிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரை 3 டேபிள் ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். ரோஸ் வாட்டரில் ரோஸ் இருக்கிறனால pH பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நெக்கை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வீட்டில் க்ரீமை விப்பிங் பண்ணும்போது எப்படி பபிள்ஸாக வருமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் லெமன் இதில் ஆட் பண்ண போகிறேன். லெமன் ஆட் பண்ணி நீங்கள் நெக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெயில் படுற இடத்துல நீங்கள் உங்கள் நெக்கை காட்டக்கூடாது. நிறைய டார்க்னஸ் இருந்துச்சுன்னா நெக்கில் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆலிவ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுருக்கோம். இந்த பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் நெக்கு ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா வீக்லி 2 to 3 டைம்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் நெக்கில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லை, உங்கள் நெக்கில் டார்க் லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸ் இடமே தெரியாமல் காணாமல் போயிடும். இந்த பேக்கை ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் கை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட் பண்ணுற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கை ட்ரை ஆகிற வரைக்கும் வைக்கணுமா வேணாமான்னு. ஆனால் இந்த பேக்கை 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சாலே போதும். உங்கள் நெக்கு ஃபஸ்ட்டு ட்ரைலேயே லைட்டன் ஆகிறத பார்ப்பீங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெட் வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மினிமம் 5 மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நெக்கில் உள்ள டார்க் லைன்ஸ்லாம் காணாமலே போயிடும். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் ரெமெடிஸ் அண்ட் ரெசிபீஸ் கீப் ஆன் வாட்சிங் ஜாஸி ரெமெடிஸ்.